வெல்கம் டு துல் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம ஆடியோ ஸ்டோரியில் இந்தோனேஷியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்த ஒரு இந்தோனேஷியன் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் 2025 ரிலீஸ் ஆன ஒரு படங்க. இந்த படத்தோட பேர் நோர்மா அன்டாரா மெர்த்துவாதான். பொதுவாக ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டா என்னங்க எதிர்பார்ப்பாங்க? நம்ம லைஃப் நல்லா இருக்கணும், நம்ம புருஷன் நம்மளை நல்லா வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு தாங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். தான் உசுருக்கு உசுராக காதலித்த புருஷன் வேறு ஒரு பொண்ணோட தொடர்பில் இருந்தால் அந்த வலி எப்படிங்க இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுவும் அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சால் அந்த வலியே ரொம்ப அருவருப்பாக மாறிடுங்க. சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போவோம். நம்ம கதையோட ஹீரோயின் பேர் தாங்க நோர்மா. இவங்க இர்ஃபான்னு ஒரு பையனை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணால் கண்டிப்பாக எதிர்ப்பு வரத்தானங்க செய்யும். அந்த எதிர்ப்பையெல்லாம் தாண்டி இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த கல்யாணம் முடிஞ்ச கையோடையே இவங்க தனி கொடுத்தனமும் போயிடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக தன்னை ஃபீல் பண்ணிக்கிறா அந்த நோரா வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு ஒரு லேடி அடிக்கடி வந்துட்டு போகிறத நோட் பண்ணுறாங்க. இர்ஃபான் அந்த லேடி கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கார். சரி, யாராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? இர்ஃபானோட முன்னாள் காதலியாக இருக்குமோ? இல்லை இர்ஃபானோட ஆஃபீஸில் வேலை செய்கிற ஏதாவது ஒரு பொண்ணாக இருக்குமோ? இல்லை அந்த பக்கத்து வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பொண்ணாக இருக்குமோ? அது எதுவுமே கிடையாதுங்க. அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே வர்றது அந்நிய மனுஷெல்லாம் யாருமே இல்லைங்க. நோர்மாவுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தவங்க. சொல்லப்போனால் நோர்மாவோட ரத்தம் குந்தங்கன்னு சொல்லலாங்க. நோர்மா இல்லாதப்போ மணிக்கணக்காக இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே பூட்டிக்கிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வருது. என்னடா இது, இந்த உறவு முறையே சரியில்லையே அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. இதை எதையுமே பொறுத்து கொள்ளாமல் ஒரு நாள் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கதவை உடைச்சிட்டு உள்ளே போய் பார்த்துடுறாங்க. அன்னைக்கு அவங்க பார்த்த காட்சி இருக்குது பாருங்கள், சமூக வலைத்தளங்களையே அதிர வச்சிருச்சிங்க. உள்ளே இருந்தது வேறு யாருமே இல்லைங்க, நோர்மாவோட சொந்த அம்மாங்க. எஸ், நீங்கள் கேட்டது உண்மைதான்.